ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே ஹோம் மெனுவில் ஸ்டைல்ஸுங்கிற ஆப்ஷனில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் மெனுவில் ஸ்டைல்ஸுங்கிற சப் மெனுவில் சேவ் செலெக்ஷன் ஆஸ் ஏ நியூ குயிக் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டைல் நேம் என்ன கொடுக்கறது அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் ஸ்டைல் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கிட்டு மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நேம், ஸ்டைல் டைப் அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஸ்டைல் டைப் என்ன டைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பேராகிராஃப் இல்லை கேரக்டர் இல்லைன்னா டேபிளுக்கு மட்டும் இல்லை கேரக்டருக்கு மட்டும் பேராகிராஃப்க்கு மட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் அண்ட் கேரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் பேஸ்டு ஆன் அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டைல்ஸில் எந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. ஹெட்டிங்கா இல்லை டைட்டில், சப்டைட்டில் அப்படிங்கிற நிறைய இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண போகிற ஸ்டைலுக்கு என்ன ஸ்டைலில் ஃபாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்டைலுக்கு அந்த ஃபாண்ட்டுக்கான சைஸு என்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலு போர்டில் வரணுமா, இட்டாலிக்கா, அண்டர்லைனாங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலுக்கான கலர் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே உள்ளது நீங்கள் அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லெஃப்ட் அலைனில் வரணுமா இல்லை ஜஸ்டிஃபை இல்லை ரைட் அலைன் அந்த மாதிரி நீங்கள் எந்த அலைன்மெண்ட்டில் வரணுங்கிறத நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே அந்த நீங்கள் ஸ்டைலை யூஸ் பண்ணி பேராகிராஃப் டைப் பண்ணுறப்ப ஒவ்வொரு லைனுக்கும் என்ன எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்லி இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் அந்த ஸ்டைல் யூஸ் ஆகும். இல்லை எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே அந்த ஸ்டைல் எனக்கு வேணும்னா நியூ டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ ஸ்டைல் கிரியேட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த ஸ்டைலை வச்சு இந்த மாதிரி பேராகிராஃபை அந்த ஸ்டைலில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ கண்டினியூஸாக கிடைக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.